வணக்கம். இது உங்கள் பிராண்டி நியூஸ் செய்திகள். இந்திய விண்வெளித்துறையில் இன்று அதிர்ச்சியூட்டும் ஒரு பெரும் பின்னடைவு. இஸ்ரோவின் PSLV-C-62 ஏவுகணை தோல்வி. இதன் காரணமாக இந்தியாவையும் வெளிநாடுகளையும் சேர்ந்த 15 செயற்கைக்கோள்கள் முழுமையாக அழிந்துள்ளன. அதில் மிக முக்கியமாக இந்திய ஸ்பேஸ் ஸ்டார்ட்-அப்கள் உருவாக்கிய 6 செயற்கைக்கோள்கள் முற்றிலும் இழக்கப்பட்டுள்ளன. இப்போது எழும் பெரிய கேள்வி, இந்த ஸ்டார்ட்-அப் செயற்கைக்கோள்கள் காப்பீடு செய்யப்பட்டதா? திங்கள்கிழமை ஜனவரி 12 இஸ்ரோவின் நம்பிக்கைக்குரிய PSLV-C-62 ஏவுகணை புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நடுவானில் தோல்வியடைந்தது. இந்த விபத்தில் DRDO உருவாக்கிய பல மில்லியன் டாலர் மதிப்புள்ள ஹைப்பர்ஸ்பெக்ட்ரல் எர்த் இமேஜிங் சேட்டலைட், இந்தியா வெளிநாடுகள் சேர்ந்த மொத்தம் 15 செயற்கைக்கோள்கள் முழுமையாக அழிந்துள்ளன. இந்திய அரசுக்கு இது இன்னொரு தோல்வி என்றாலும், புதிதாக உருவாகி வரும் ஸ்பேஸ் ஸ்டார்ட்-அப்களுக்கு இது மிகப்பெரிய அதிர்ச்சி. 2020க்கு பிறகே இந்தியாவில் தனியார் விண்வெளி நிறுவனங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது. அதன்பின் கடந்த 5 ஆண்டுகளில் குறைந்த முதலீடு, அதிக ஆபத்து, தோல்விக்கு இடமில்லாத துறை என்ற சூழலில் இளம் தொழில்முனைவோர் துணிச்சலாக விண்வெளிக்குள் குதித்தனர். அந்த முயற்சிகளுக்கே இன்று பெரும் அடியாக அமைந்துள்ளது PSLV-C-62 தோல்வி. இந்த தோல்வியில் ஆர்பிட்டாய்டு நிறுவனத்தின் ஆயுள்சாட் என்ற 25 கிலோ எடை கொண்ட செயற்கைக்கோள் அழிந்துள்ளது. இந்த ஆயுள்சாட்டின் நோக்கம் என்ன? விண்வெளியில் செயற்கைக்கோள்களுக்கு எரிபொருள் நிரப்ப முடியுமா? போர் விமானங்களுக்கு ஆகாயத்தில் எரிபொருள் நிரப்புவது போல செயற்கைக்கோளிலிருந்து மற்றொன்றுக்கு எரிபொருள் மாற்றம். ஆர்பிட்டாய்டு நிறுவனம் CEO சக்திகுமார் கூறுகையில், இந்த மாதிரி புதுமையான முதல் முறையான முயற்சிகளுக்கு இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் எந்த காப்பீட்டு நிறுவனமும் காப்பீடு வழங்க முன் வரவில்லை. அதாவது ஆயுள்சாட் காப்பீடு செய்யப்படாத செயற்கைக்கோள். யான் ஸ்பேஸ் லேப்ஸ் மற்றும் டேக் மீ டு ஸ்பேஸ் இணைந்து உருவாக்கிய மூவி 1 கியூப்சாட்டின் எடை வெறும் 14 கிலோதான். இந்த செயற்கைக்கோள் மூலம் AI மூலம் விண்வெளியிலேயே படங்களை ஆய்வு செய்யும் தொழில்நுட்பம், பூமிக்கு முழு தரவையும் அனுப்பாமல் இன்சைட்ஸ் மட்டும் அனுப்பும் புதிய முறை. ஆனால் இந்த செயற்கைக்கோளுக்கான காப்பீடு குறித்து நிறுவனம் எந்த உறுதியான பதிலையும் அளிக்கவில்லை. த்ருவா ஸ்பேஸ் நிறுவனத்தின் DSUST, THYBULT, லாச்சிட் 3 என பல சிறிய செயற்கைக்கோள்கள் இந்த விபத்தில் அழிந்துள்ளன. நிறுவனம் கூறியது, விண்வெளி பயணங்கள் இயல்பாகவே சிக்கலானவை, நாங்கள் விரைவாக மீண்டு அடுத்த ஏவுதலுக்கு தயாராகி வருகிறோம். ஆனால் காப்பீடு இருந்ததா? பதிலில்லை. 33 ஆண்டுகள் PSLV வரலாற்றில் முதன்முறையாக வெளிநாட்டு வாடிக்கையாளர்களின் செயற்கைக்கோள்கள் அழிந்துள்ளன. இந்த தோல்வியில் தாய்லாந்து UK இணைந்து உருவாக்கிய தியோஸ் 2, நேபாளத்தின் முனால் செயற்கைக்கோள், பிரேசிலின் 5 செயற்கைக்கோள்கள் முழுமையாக இழக்கப்பட்டுள்ளன. இவைகளுக்கு காப்பீடு இருந்ததா என்பது குறித்து இதுவரை எந்த அதிகாரப்பூர்வ தகவலும் வெளியாகவில்லை. கவனிக்க வேண்டிய முக்கிய விஷயம், இஸ்ரோ இந்தியாவில் ஏவப்படும் தனது சொந்த செயற்கைக்கோளுக்கு காப்பீடு எடுக்காது. ஆனால் வெளிநாட்டு ஏவுகணையில் பறக்கும்போது காப்பீடு செய்கிறது. அப்படியானால் தனியார் ஸ்பேஸ் ஸ்டார்ட்-அப்களுக்கு பாதுகாப்பு யார்? புதுமைக்கு காப்பீடு இல்லையா? தோல்வியின் முழு பாரமும் இளம் நிறுவனங்களின் மீதா? PSLV-C-62 தோல்வி ஒரு ஏவுகணை தோல்வி மட்டுமல்ல, இந்திய ஸ்பேஸ் ஸ்டார்ட்-அப் சூழலுக்கு ஒரு எச்சரிக்கை மணி. விண்வெளியில் இந்தியாவின் பங்கு இன்னும் 2%க்கும் குறைவு. இந்த சூழலில் ஸ்டார்ட்-அப்களுக்கு காப்பீடு, ஆபாய பகிர்வு, அரசு ஆதரவு இவையெல்லாம் இப்போது அவசரம். இந்த விவகாரத்தில் மேலும் அப்டேட்டுகளுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் பிராண்டி நியூஸ் செய்திகளுக்காக உங்கள் ராகினி.